ஃபர்ஸ்ட்னு சொல்லிப்போம். வா. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தான் உங்கள் டாம் ஜெரி கப்பல்ஸ். இந்த வீடியோ எதுக்காகனா எல்லாரும் கமெண்டில் வந்து என்னோட பேர், இவனோட பேர், அப்புறம் இவனோட ஏஜ், நாங்கள் எந்த ஊரில் இருக்கோம் அப்படின்னு எல்லாருமே கேட்டிருந்தீங்க. அப்புறம் இவனை எப்படி பார்த்துப்பியா அப்படின்னு எல்லாரும் கேட்டிருந்தீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இவனோட பேர் வந்து முத்துமணி, என் பேர் இல்லாதான். இவனோட வயசு வந்து 23, என் வயசு வந்து 21. எந்த ஊருன்னு கேட்டிருந்தீங்க? மதுரை தான். மதுரையில் எந்த ஏரியான்னு கேட்டேன். மதுரையில் நான் ஜெயந்திபுரம். அடுத்து வேறு எப்போ மேரேஜ்னு கேட்டிருந்தாங்கடா. எப்போ மேரேஜ்டா சொல்லு, நீனே சொல்லு. எப்போ இன்னும் எதுவுமே சொல்லு. இன்னும் எதுவுமே ஃபிக்ஸ் பண்ணல, தெரில. தெரியல, இப்படி சொல்லக்கூடாதுடா. தெரியலன்னா 2 வருஷம் இருக்கு. 2 வருஷம் தெரிஞ்சு ஒரு வருஷம் அவ்வளோதான். அதுக்குள்ளே முடிஞ்சிடும். 2 வருஷம் ஒரு வருஷம் கேட்டிருந்தாங்க. எல்லாருமே கண்டிப்பாக கூப்பிடுவோம். எல்லாருமே வந்துருங்க. ஆனால் சிம்பிளாக தான் வைப்போம். சிம்பிளாக தான் முடியும். பெருசாலாம் நீங்கள் எதிர்பார்க்குற மாதிரி. நம்ம எங்கள் வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க, எங்கள் அத்தை வீட்லேயும் ஒத்துக்கிட்டாங்க. யார் வீட்டில் ஒத்துக்கிட்டாலுமே அவங்க இதில் நாங்கள் பண்ணலை. நாங்களாம் எங்களால் முடிஞ்சது பேசுவாங்க, அவ்வளோதான். என்ன ஏதுன்னு பேசுவாங்க, அவ்வளோதான். எங்களால் முடிஞ்சது அளவு நாங்கள் மேரேஜ் இது பண்ணுவோம். நீ எப்படி என்னை பார்த்துக்குவேன்னு கேட்டாங்க. இந்த பிள்ளை எப்படி பார்த்துக்குறேன்னு கேட்டிருக்கீங்க. இந்த பிள்ளை எப்படி பார்த்துக்குறேன்னா உங்களுக்கே தெரியும், வீடியோவில் பார்த்துருப்பீங்க. சொல்லு வாயால் சொல்கிறதுனா சொல்லிவிட்டு திருப்பி அந்த மாதிரி இருந்துடக்கூடாதுல்ல. நான் அதுக்கு மேலே பார்த்துக்குருவேன். இதை புரியலை. எப்படி இருந்துக்கூடாதுன்னா திடீர்னு நம்ம சண்டை போடுவோம். சண்டை வரப்போ நீ என்னை போட்டு அடிப்பேன். ஆமாம், பயங்கரமாக அடிக்கும். யாருனாலும் என் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட யாருனாலும் கேட்டு பாருங்க, லதாக் நான் லதாக் பயப்படும். இன்ன வரைக்கும் என் ஃப்ரெண்டு வம்பிழுப்பாங்க. இவன் இந்த பிள்ளைக்கு பயப்படுவான்டா அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லாருமே சொல்லுவாங்க. இந்த பிள்ளை என்னை போட்டு பயங்கரமாக அடிக்கும். நீ இது மாதிரி பண்ணிக்கிருவ. அதனால அந்த மாதிரி பண்ணுவேன். சேலஞ்ச் பண்ண சொல்லியிருந்தாங்க எல்லாரும். இனிமே ஒவ்வொரு வீடியோவா கண்டிப்பாக ஞாயிற்றுக்கிழமை எடுக்க முடியும் எங்களால். ஞாயிற்றுக்கிழமை ஃப்ரீயாகவும் இருப்போம். மற்ற நேரம் ஆட்டோ விட்டு போயிருவியா, நான் வண்டிக்கு போயிருவேன். எடுக்க முடியாது. ஞாயிற்றுக்கிழமை மட்டும் கண்டிப்பா இனிமேல் எடுத்து போட்டு. நீங்க அப்படி சேலஞ்ச் போன வாரம் எடுத்தோம் வீடியோ. போய் எடுத்தா கோயில்ல டெலீட் பண்ணி விட்டாங்க. சொல்லி டெலீட் பண்ணி விட்டாங்க வீடியோ. நாங்க டெலீட் பண்ணிட்டோம். கமெண்ட்ல உங்களை நான் கோயில்ல பார்த்தேன், அந்த வீடியோலாம் போடலையான்னு கேட்டிருந்தாங்க. அதான் வாங்கி கல்யாணம் முடியாதவங்க எல்லாம் எடுக்க கூடாது அப்படின்ட்டாங்க. அதோட நாங்களும் டெலீட் பண்ணிட்டோம். போலீஸ்காரங்களும் என்ன சொன்னாங்க, சரிடா கொண்டு போப்பா, சேனலில் காமிச்சோன்னே எல்லாத்தையும் காமிச்சோன்னே, சரிப்பா கொண்டு போப்பா அப்படின்னாங்க. பக்கத்தில் இருக்கவங்க டெலிட் பண்ணி விட்டாங்க. நம்மளும் சரி எடுத்துக்கிடுவோம் வேணாம் அப்படின்னு நாங்களும் டெலிட் பண்ணி விட்டு வந்துட்டோம். சரி, இனிமே கண்டிப்பா நீங்களும் அந்த வீடியோ எல்லாமே சொல்லுங்க, நாங்க பண்றோம். அப்புறம் இந்த சொன்னாங்க, நான் வந்து கேமரா ஆன் பண்ண எனக்கு பேச அவ்வளவா வராது. ஆனா கேமரா ஆஃப் பண்ணிட்டா நான் நல்லா பேசிக்கிட்டே இருப்பேன். ஆனா கேமரா ஆன் பண்ணா எனக்கு பேச வராது. நல்லா தான் பாத்துக்குவேன். என்ன ஒரு சண்டை தான் பயங்கரமா வரும். சண்டை வந்து நான் தான் இழுப்பேன். ஆமா, இது நான் சொல்லியிருக்கேன். சண்டை வந்து நான் தான் இழுப்பேன். ஏதாச்சும் ஏதாச்சும் பண்ணியானா நான் தான் சண்டை இழுப்பேன். சும்மா சொல்லலை. ஆனால் இவன் சண்டை இழுத்து வந்து என்ன பண்ணுவீங்கன்னா ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். அதுதான் எனக்கு பிடிக்காது. அதனால தான் பெரிய சண்டை வரும். இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கும்போது சண்டை போட்டுக்கு இருக்கும்போது அதுக்கு அன்னைக்கே முடிச்சாதான் பிரச்சனை வராது. இது வந்து ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு தூங்கிடுவியா. நான் ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிட்டு அவள் வேலையை பார்க்க போயிருவேன். அப்போ வந்து மறுநாள் ஆக எனக்கு ரொம்ப டென்ஷன் ஆயிடும். இதனால தான் பெரிய சண்டை வரும். மற்றபடி சண்டைலாம் வராது. வந்தால் இதுதான் நான் தான் இழுப்பேன். சும்மா இழுப்பேன். எதுக்குனாலும் இழுப்பேன். அதுக்கு இவன் வந்து டென்ஷன் ஆகி ஃபோனை சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுவேன். நல்லா எல்லா இதுக்கு எந்த குறையெல்லாம் கிடையாது. நான் இவன்ட்டு தான் எதாக இருந்தாலும் கேட்பேன். எங்கள் அம்மாட்ட யார்கிட்டையெல்லாம் போய் கேட்க மாட்டேன். ஏதாச்சும் வாங்கணுன்னாலும் இவன்ட்டு தான் போய் கேட்பேன். அதே மாதிரி மற்ற ஆளுங்க மணியும் கிடையாது. சந்தேகப்பட மாட்டியா, சந்தேகம் அந்த இது ஒன்று கூட இல்லை. இப்போ நான் இங்கே போகிறேன் அப்படின்னா எங்கே போகிறேன் அப்படிலாம் கேட்க மாட்டேன். போயிட்டு வா, அவ்வளோதான். போயிட்டு எப்போ வருவா, அவ்வளோதான், முடிஞ்சு. மற்ற ஆள் இந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அந்த ட்ரெஸ்ஸு போடக்கூடாது, அதெல்லாம் கிடையாது. எந்த ட்ரெஸ்ஸை நாள் போட்டுக்கோ நல்லாயிருக்கும், அவ்வளோதான். மற்றவங்களாம் ஆள்கிட்ட பெர்மிஷன் கேட்டு தான் வெளியவே போவாங்க. அப்படிலாம் இல்லை. நான் போகிறேன்னு மட்டும்தான் வேண்ட சொல்வேன். சரி போயிட்டு வா, ஏன்னா நான் என்ன பண்ணாலும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நீ நினச்சிக்குவேன். ஆனால் நான் அப்படி இல்லை. ஒரு இடம் நீங்க போறல எதுக்கு என்ன 1008 கேள்வி கேட்டுட்டு நம்ம போயிட்டு ஃபோன் பேசிக்கிட்டே இருக்கோம். 1008 கேள்வி. சாப்பிட போறேன்னாலும் நீ லைன்ல ஏறி நான் சாப்பிடு. ஆனா இது அப்படி இல்லை. சரி நான் என்ன பண்ணுவேன் தெரியுமா, போடு ஃப்ளைட் மூட்ல நான் ஃப்ளைட் மூட்ல போட்டு நான் நல்லா சாப்பிட்டு திருப்பி ஆன் பண்ணிட்டு திருப்பி ஆன்ல சொல்லல தானே. அப்போ ஒரு சண்டை கெஞ்சுவியா. அப்புறம் அதுக்கு செஞ்சிருவோம். அப்புறம் லைன்ல இருந்தா பிரச்சனை சரியா போயிடும். நான் இழுக்க மாட்டேன்னு சொல்லல. பயங்கரமா இருக்கும். ஜவு மிட்டாய் இழுக்கிறதே இழுக்கும். இப்போ முதல்ல வேற மாதிரி சண்டை. வீடியோ எடுக்கிறதுக்கு முன்னாடி சண்டை. அந்த வீடியோ கூட நான் போட்டு விடுறேன் பாருங்க. பயங்கரமான சண்டை.
இதோட சண்டை சண்டை எவ்வளோக்கு எவ்வளோ இந்த பிள்ளை நீங்க நினைக்கிறீங்க வீடியோ போடுறதுனால இவங்க சண்டையே போட மாட்டாங்க. சண்டை தான். ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ சண்டை போடுறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ இதாக இருப்போம். இப்போ நாங்கள் 2 பேரும் சண்டை போடுறோம்ல, ஒரு 5 நிமிஷம் அவ்வளோதான். ஏன்னா எங்கள் கூட இருக்கவங்களுக்கு எல்லாத்துக்குமே தெரியும் நாங்கள் எப்படி சண்டை போடுவோம். 5 நிமிஷம் சண்டை போடுவோம், 6ஆவது நிமிஷம் 2 பேரும் ஒன்றா பேசிட்டு போய்கிட்டு இருப்போம். இதுதான். ஆனால் இந்த இடத்துல சண்டை போடக்கூடாது, இந்த இடத்துல சண்டை போடணும் அப்படிலாம் நாங்கள் பார்க்காது. எந்த இடத்துனாலும் சண்டை போடுவோம். நாங்கள் சண்டை போடுவோம். அமைதியா இருக்கணும் அதெல்லாம் இல்ல. பார்க்குக்கு வந்து அமைதியா இருக்கணும். இத்தனை பேர் வந்திருக்காங்க, இவங்க அதெல்லாம் கிடையாது. சண்டை தான். ஆனால் அடிக்கடி சண்டை ஆகாது, பேச்சுவார்த்தை. அது ஒரு 5 நிமிஷம் நடக்கும். நான் வந்து கை நீட்டிடுவேன். இப்படி இப்படி அடிக்க கிளம்பிடுது. நான் அப்படியே அப்படி இப்படி சும்மா கை வாங்கினாலே அழுதா இப்படி இப்படின்னு இது பண்ணுவேன், அடிச்சிட்டா அப்படின்றான். அதோட என்ன அப்போ இப்போலாம் அதையும் கொஞ்சம் செய்யறது இல்லை, இப்படின்னு கூட செய்யறது இல்லை. பயமா இருக்கு ஒன்று செய்யவே. சரி, வேற என்ன வீடியோ வேணும்னு கமெண்ட் பண்ணுங்க. வச்சிருக்கு. பாய். ஆஃப் பண்ணி விடு.